ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 54வது நாள், 55வது எபிசோட், நவம்பர் 29 அன்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய அதாவது ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தான். அந்த ப்ரோமோவில் வந்து நம்ம எப்பயும் ப்ரோமோ ரிவ்யூனா இவங்க வந்தாங்க போனாங்கன்னு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதற்கான உள்கருத்துக்கள், அதனுடைய கீ பாயிண்ட் எங்கேருந்துலாம் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டோஸ்ட், அதாவது பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க காலையில். அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது மஞ்சரியும் முத்தும் போய் எங்களுக்கு இன்னொரு ஸ்லைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ வந்து கேட்கும்போது அதில் வந்து நாட் அலவுடு, ஏன்னா நாங்களாம் என்ன சாப்பிடாம இருக்கோம், எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத ஜாக்லின், நம்ம அது வந்து ஒரு 16 நிமிஷம் வீடியோ, அதை பொறுமையாக பார்த்து அதை பற்றி பேசுவோம். ஆனால் பிரச்சனையோட ஊற்றுக்கண் என்னென்னா டோஸ்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது வாட்டி டோஸ்ட் பண்ணும்போது மற்றவங்களாம் என்ன சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. அதில் வந்து என்னென்னா கை கூப்புறார். ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் வந்து நம்ம அருண் தானே, அவர் வந்து கை கூப்புறார். கை கூப்பும்போது என்ன பண்ணுறாரு, இது வந்து ப்ரொவோக்கிங்காக இருக்குது அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரொவோக்கிங்காக இருக்கும்? இப்படி கை கட்டுறது, கை கும்புறது வந்து ப்ரொவோக்கிங் கிடையாது அப்படின்றது நம்ம அருணுடைய விஷயம். அந்த அருணுக்கு ஆதரவாக வந்து தீபக்கும் வந்து களத்தில் இறங்குறாரு. நீங்கள் கேப்டனாக பேசுகிறீங்களா இல்லை தீபக்கா பேசுகிறேன்? நான் தீபக்கா தான் பேசுகிறேன். இப்படி கை கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது வந்து ப்ரோவோக்கிங் கிடையாது அப்படின்னு வந்து பயங்கரமாக கத்துறாரு. கத்துனதுமே அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நேராக போய் ரெண்டாவது ஃப்ளவரை கட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவரை சாச்சனா கட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளவரை வந்து மஞ்சரி கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாச்சனா மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா முத்துவோடைய ஆட்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. முத்து வந்து தான் செய்ய முடியாததை ஒரு ஆளாக வச்சு எப்படி வந்து பிக் பாஸ் 4 ஐ திங்க், ஆமாம் 4ல் வந்து எப்படி பாலாஜி வந்து சிவானியை வச்சுக்கிட்டு அவருடைய காய் நகர்த்தினாரோ, ஆஜித்தை வச்சுக்கிட்டு பண்ணாரோ, அந்த மாதிரியான ஒரு பிளே தான் வந்து இப்போ வந்து முத்து பண்ணுறாரு. இன்னொன்று, முத்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ட்ரிகர் பண்ணி விட்டா அதை போய் கண்டிப்பாக அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இப்படி சொந்த புத்தி இல்லாமல் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே வந்து வஞ்சன்ஸாக வச்சுட்டு போய் கொட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ராணவ், ரெண்டாவது இடத்துல இவர் சத்யன், மூணாவது ரஞ்சித் இந்த இடத்துல வரவே மாட்டார். மற்ற இவங்க எல்லாமே இந்த மாதிரி அதாவது யோசிக்கிறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அதே கோவா கேங்கில் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கோவா கேங்கில் இன்னைக்கு ஜாக்லினுக்கு வந்து ராயன் வந்து ரொம்ப சூப்பராக பேசினார் ஒரு விஷயம். அதே மாதிரி நேற்று வந்து அவர் வந்து கை வச்சதில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது, அவர் அதை தவிர்த்துருக்கணும். நேற்று கூட யாரோ வந்து லைவில் சொல்லியிருந்தாங்க, அவர் கை மட்டும் வைக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னும் வந்து ஃபயர் விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன செஞ்சுட்டு வராங்க, அதாவது ஒரு வெளியிலேருந்து உள்ளார போகிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கணும், எல்லா கேம் ஃபுல்லாக பார்த்துட்டு யாரோடைய ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்கணும், ஒரு ஒர்க்கை முன்னாடியே பார்த்துட்டு தானே உள்ளார போகணும். அதில் மோசமாக வந்து போனவங்க யாருன்னா வர்ஷினி. அவங்க அதுக்காகலாம் போகலை, அவங்க கேம்லாம் விளாட்லாம் போகலை, போனாங்க அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த இடத்துல நான் ஏன் வந்து அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி நான் திரும்ப சொல்கிறது அதுதான், மிக சரியாக ராயன் வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்து உள்ளார வந்துருக்காரு. அந்த ராயன் உள்ளார பார்த்து வந்துட்டு ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணுவார். முத்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான், எல்லாருமே அவன் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நேற்று யாருமே சொல்லாத வந்து ராணவ் வந்து அவன் வந்து உசுப்பேத்தி விட்டான். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று எல்லாமே வந்தது வந்தது இதெல்லாம் வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜாக்லின் வந்து மிரண்டு போவாங்க, இல்லை அப்படி அப்படி பார்க்கல இப்படி பார்க்கலான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளிலேருந்து பார்த்து வந்த ராயன் வந்து ரொம்ப சரியாக காணிச்சு ஆட்டத்தை விளையாடிட்டு இருக்காப்புல. எல்லோ கார்டாக ரெட் கார்டு அளவுக்கு போகுது, எல்லோ கார்டு லெவலுக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்றது என்னுடைய கூற்று. பார்ப்போம் அது எப்படின்ட்டு. ஆனால் இதை வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், போகணும், ஆச்சா பூச்சான்னு ஒரு குறும்போல் கத்திட்டு கிடையாது. உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வேணுன்னே பண்ணவங்க போனவங்க அப்படின்றது அங்கே நிறையவே பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சத்யாவையும் ராணவையும் உசுப்பி விட்டார் விஷால், அதனுடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்களும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோவா கோஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, ஆனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அடிச்சிக்கவே மாட்டாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாருமே 4 பேர் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் கேம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜெஃப்ரி, இது ஜாக்லின், இது சௌந்தர்யாவும் ஜாக்லின் எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க, ராயன் தனித்துவமாக விளையாடுறாரு. ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்தாலும் அதில் வந்து இண்டிவிஜுவல் கேமாக அவங்க வந்து பார்த்துறாங்க. ஆனால் இது எல்லாமே அடிமை சாசனம் மாதிரி. ஓகே, இந்த இதில் பேர் என்ன, இந்த மாமன் படத்தில் வந்து இந்த மாமன்னன் படத்தில் அவுத்து விட்டு அந்த நாய்ங்கெல்லாம் ஓடி கடிக்கும் தெரியுமா, அதுக்கு வந்து எதை பற்றியுமே தெரியும். அந்த மாதிரி உசிப்பு விட்டா இவங்க எல்லாமே ஓடுற லெவலில் தான் இவங்க எல்லாமே இருக்காங்க. நான் சொன்ன பெயர்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து தனி புத்திலாம் கிடையாது. சொன்னாங்க போனோம், எஜமான விசுவாசம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் பிளேவே இல்லை. அதுதான் வந்து இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறோம். ஸோ இப்போ அருண் வந்து என்னன்னா, அருண் வந்து
அதுதான் இப்போ அருண் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளே வந்து அங்கங்கே வெளிப்படுத்தினாலும் சில விஷயங்களை வந்து தைரியமாக பண்ணாலும் மிக முக்கியமாக முத்து வந்து அவர் எதிர்த்தாலும் அவர் வந்து ப்ரோஸ், அதாவது எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நான் தீபக்குடைய அடிமை அப்படின்ற ஒரு பதத்தை வந்து நிறைய இடத்துல எடுத்து வர்றார். அதுக்கு உதாரணம் வந்து இந்த மன்னிப்பே கேட்காத தீபக்கை மன்னிப்பு எல்லாம் வேணான்னு, அது மன்னிப்பை பற்றி தீபக் பேசவே இல்லை. ஆனால் ஸ்கூல் டாஸ்கில் தீபக்காக வந்து ஜாக்லினை இது இன்னைக்கு எப்படி மஞ்சரியை கார்னர் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு கார்னர் பண்ணி அவர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு. அது அதாவது அருணுடைய ப்ரோவோக்கிங் வந்து ரொம்ப மைனூட்டானது. ஓகேவா? இப்போ இவரு சௌந்தர்யா வந்து இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பண்றதை வந்து சொல்றாங்க இல்லையா, அது வந்து ப்ரோவோக் ஆகுது அப்படின்றதெல்லாம் அதுக்கு இணையானது தான். சரிங்க வாங்க அப்படின்னு சொல்றது. பட் ஆனா இந்த ப்ரோவோக்கிங் வந்து இப்படியே சொன்னா பிரச்சனை இல்லை. அதன் பிறகு நச 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 பேசிட்டே இருப்பார். அவர் வந்து கை கும்புறது தப்பு கிடையாது. ஆனால் அதன் பிறகு அவர் வந்து கடற்கன்னு பேசிட்டு இருக்கிறது அங்கே பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் அந்த இடத்துல தோத்து போனாங்க, மஞ்சரியும் தோத்து போறாங்க. ஆனால் என்னன்னா மஞ்சரி வந்து ட்ரிகர் ஆனதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்றாங்க. ட்ரிகர் ஆகிட்டு அதை சரியான கருத்தை எடுத்து வைக்க முடியாம தடுமாறுறாங்க. தடுமாறி இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன, கை கூப்பினது டோஸ்ட் கேட்டது இதுதான். பட் இந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு திருட்டு பிரியாணி கேங்க வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான். நேற்று கூட வந்து திருட்டு பிரியாணி வந்து சாப்பிட்ருக்காங்க. யார் யாருன்னா தர்ஷிகா, அருண், விஷால், அப்புறம் யாருன்னு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி சாச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து திருடி தின்றுன்னு வச்சுக்கோங்களேன். இதை திருடி தின்றது வந்து ஒரு வாட்டி முதல்ல வந்து முத்து கேட்டாப்ல, இது வந்து அசிங்கமா இல்லை, இன்னொருத்தன் ரேஷன் எடுத்து தின்றது வந்து அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு. ஆக நீங்க எவ்வளவு யோகியம் பேசினாலும், அதாவது கிச்சன் உள்ளார யாருமே போகக்கூடாதுன்னும் போது நீங்க அந்த திருட்டு பிரியாணி சாப்பிடக்கூடாது. அப்ப என்னதான் வந்து அருண் வந்து நியாயமான சில விஷயங்கள் பேசினாலும் ஊராமுட்டு நேயம் பொண்டாட்டி கையன்ட்டு அவரும் வந்து இருக்கிற ரேஷன்ல கை வச்சு சாப்பிட்றாரு. அது கேனத்தனமானது, எச்சத்தனமானது தான். அது அவ்வளவு யோகியம் பேசக்கூடாது. அதுக்கு நீங்க அவ்வளவு பேச, அவருடைய கோவம் எங்க மஞ்சரி மேலன்னா, மஞ்சரி வந்து நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க. அதாவது செகண்ட் ப்ரோமோ அதுதான் சொல்லுது. கை குக்குறது வந்து ப்ரோவோக் இல்லைன்றது அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. அதாவது மஞ்சரி வந்து நான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னுட்டு மஞ்சரி வந்து மேலே வந்து அருண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ மஞ்சரி சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் வார்த்தை சொல்லலை, நீங்கள் என்னை வந்து வேணுன்னே வந்து என்னை வந்து மாட்டி விட்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒளிச்சு வச்சே சாப்பிடலையா அருண், நீங்கள் ஒளிச்சு வச்சே சாப்பிட்டது இல்லையா? அதுதான், நீங்கள் ஒரு தவறை வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஸோ திருட்டு பிரியாணியாக இருக்கிறவங்க சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு வழிச்சு நக்கி தின்னுட்டு இருக்கும்போது எனக்கு 2 பிரெட்டு பத்தலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நான் பதில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கரெக்டாக யோகியமாக இருந்து இப்போ பேசுனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இன்னைக்கு தர்ஷிகா வந்து பேசுகிறாங்க. தர்ஷிகாவும் அந்த திருட்டு பிரியாணி குரூப்பில் ஒன்று தான், அது ஜாக்லின் கிடையாது. ஓகே, தர்ஷிகாவும் அதே திருட்டு குரூப்பில் இருந்துட்டு தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ வந்து பாடுபடுறோம், எங்களுக்கு வந்து சரியான ரெக்கக்னேஷன் இல்லைன்ட்டு நீலி கண்ணீர்லாம் வந்து தர்ஷிகா வடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மஞ்சரி வந்து அழுதுட்டு போகிறாங்க, ஃப்ளவரை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருடைய ப்ரோவோக்கெல்லாம் வந்து அவங்க அழுதுட்டு போகிறாங்க. இது ஒன்று. ஆனால் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்ட நாயகனே வந்து அருண் தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது முத்து வந்து பேசுகிறார். ஏன்னா முத்துக்கு வந்து என்னன்னா அந்த வந்த நாள் முத்து வந்து தீபக்கிட்டே பேசுவார். வந்த நாள்லேருந்து சௌந்தர்யா 2ஆம் நாள் மாறிச்சு, 2வது வாரத்தில் மாறிச்சு, இவன் வந்து பயங்கரமாக மாறிட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிப்பாரு. ஏன் அப்படின்னா முத்து சொல்கிற பேச்செல்லாம் வந்து யாருமே இப்போ கேட்கறது கிடையாது. அதனால அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அதுவும் முக்கியமாக வந்து நம்ம அருண்லாம் கேட்கறத அவரால் ஏற்றுக்கவும் முடியல. இதை தான் நேற்று ராயன் வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்புல, முத்து பயப்பட ஆரம்பிச்சுன்னா முத்து கலவரப்படுறான், முத்து கலவரப்படும் போது அவனுடைய தவறுகள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ முத்து வந்து உண்மையிலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஓகே, அதுதான் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எல்லார்கிட்டையும் மூல செலவு செஞ்சு ஜெயிக்கிறதுன்னு ஆசைப்படுற, அது இங்கே வேலைக்கு ஆகாது. ஓகே, பேச்சு திறமையை வச்சு மட்டுமே நீ பண்ணணும் அவசியம். நீ பேச்சு திறமையை வச்சே ஜெயிச்சிடலாம் நீ நினைக்கிற. 3வது பிரமோ பேச்சு திறமை வச்சே நீ ஜெயிச்சிடலாம் நினைக்க, இது இங்கே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லும்போது டக்குனு கவுண்டரில் வந்து முத்து வந்து முத்து பேச்சில் அடிச்சுக்க முடியாது, போன சீசனே அப்படியே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரும் சொல்றாரு, இப்போ பர்சனலாக யார் சொன்னது அப்படின்னா, நான் பர்சனல் சொல்லலை, நடந்தது சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் அவர் என்ன சொல்லாருன்னா, நீ வந்து பேசுறது தான் சும்மா பேன்னு பேசுறதான அவசரம், உங்ககிட்ட மற்றபடி வர ஐட்டமே உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவார். யாரு? அருண் வந்து முத்து வந்து டைரக்டான சண்டையை போட்டுட்டு போவார். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விஷாலை விட அருண் மேலானவன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, விஷால் வந்து பின்னாடி யாரையுமே எதிர்க்கவே இல்லை. அந்த கன்னிங்கா தர்ஷிகாவை நம்ப வச்சு கழுத்தறுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட நேரடியாக வந்து ஒரு முத்துவை வந்து சொல்றதோ இல்லை
இப்போ ஜாக்லின் கிட்ட வந்து நீ பொம்மை எடுத்துன்றது தான் இப்போ அப்போ தான் நேரடியாக சொன்னார், நான் ஜாக்லினோட பொம்மையை எடுத்தே ஆகணும்னு. அது தர்ஷிகாவும் விஷாலும் செஞ்சாங்க, அது ஓகே. ஆனால் இப்போதான் ஆனால் முத்து கிட்ட வந்து அவர் பேசுனதே கிடையாது. முத்து மேலான ட்ரிகர்ஸ் எல்லாமே வந்து விஷால் பண்ணி விடுற விஷயங்களுக்கு இவங்கெல்லாம் ட்ரிகர் ஆகி போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, முத்துவுக்கான கைத்தட்டல் வந்தாலும் இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார். நம்ம அருண் வந்து கேட்கறது நியாயம், கேட்குற விஷயங்கள் கரெக்டு. ஆனால் நீங்கள் தப்பு செய்யாமல் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னும் வந்து வேற லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றது தான். அதே நேரத்தில் சாதுரியமாக பேச்சை மாற்றுறத வந்து ஈஸியாக அங்கே இந்த வீட்டில் எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று முத்து வந்து மஞ்சரி உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன விட்ட, சும்மா வந்து நீ வந்து நடுவில் வந்து டப்பா அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதுன்ட்டு ராயன் நேற்று வந்து போட்டு உடைச்சாரு. முத்துவை பற்றி ராயன் ரொம்ப கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி அழகாக வந்து நேற்று வந்து சொன்னதெல்லாம் வந்து ஜாக்லின் சொன்னதெல்லாம் வந்து வேற லெவல். ரொம்ப வந்து அதாவது வெளியில் வரதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திட்டு வரதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ராயன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன போகுது, யார் யாரெல்லாம் போகிறாங்கன்றது டசன்ட் மேட்டர். ஆனால் ஷோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேசக்கூடிய விஷயமா, அதை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாத உண்மையாக சொல்கிறோம். அதனால தான் இவ்வளோ நாள் கேப் விட்டு இப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ரொமோ ரிவ்யூலாம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ எனிவே உங்கள் கருத்துக்கள் வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நைட்டு லைவ்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.